கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் மோஸ்ட் பவர்ஃபுல் 24 minutes. நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும். இந்த 24 மோஸ்ட் பவர்ஃபுல் 24 minutes கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சேனல்ல நிறைய புது விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். விரதங்களை பத்தியும் வழிபாடு பத்தியும் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச நிறைய விஷயங்களை இந்த சேனல்ல நம்ம பார்த்துட்டும் இருப்போம். இனிமேலும் ஜோதிட ரீதியா உங்களுக்கு நிறைய சந்தேகங்களையும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறதுக்காக இந்த சேனல் நிறைய விஷயங்களும் நான் கொடுத்துட்டு இருப்பேன் ரெகுலரா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கடந்த 1.5 வருடங்களாக நான் அபிஜித் நட்சத்திரம் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா 28வது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். 28 நட்சத்திரம் முன்னாடி இருந்தது. காலப்போக்குல ஒரு நட்சத்திரம் ஜோதிட ரீதியாவும் நீக்கப்பட்டுட்டாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில பல காரணங்களாலும் நீக்கப்பட்டாங்க. அது என்னதுமா சில பல காரணங்கள் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்த விஷயங்கள் இருக்கு. அப்போ யாராவது நம்ம கெட்டதாக ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறோம், நம்ம யாரையாவது கெட்ட ரீதியாக பார்க்க போறோம், கெட்ட ரீதியான செயல்களை செய்ய போறோம்னா அந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி பலன் பெற போறாங்கன்ற காரணத்துக்காக அந்த நட்சத்திரத்தை ஜோதிட ரீதியாகவும் நீக்கிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா நம்மளுடைய கிருஷ்ணரான கடவுள் அந்த நட்சத்திரத்தை நீக்கிட்டாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் நடந்தது. அந்த மகாபாரதத்துல பாண்டவர்கள் வெற்றி பெறுவதற்காக அந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணி வேண்டுதல் வச்சு கிருஷ்ணர் கிட்ட அந்த நட்சத்திரம் மூலியமா தான் அவர் சக்தியை பெற்று மகாபாரதத்தை வெற்றி பெற்றதாக சொல்லப்படுது. அப்போ அந்த நட்சத்திரத்துல நம்ம என்ன வேணும்னாலும் கிடைக்கும்ன்றதுதான் ஒரு உண்மையான சம்பவம். அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும் போது அது வெற்றியை கொடுத்துடும், கெட்ட காரியத்திற்கு பயன்படுத்தினாலும் வெற்றியை கொடுத்துடும். அந்த மாதிரி யாரும் அதை பயன்படுத்திட கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அவரோட மை பிடகிக்கு பின்னாலே ஒளிச்சு வச்சிருக்காராம். அதாவது வேற எங்கேயும் கூட எடுத்து வைக்கல, அவரோட கண்ட்ரோல்ல அந்த நட்சத்திரத்தை எடுத்து அவரோட மயில் பிழகுக்கு பின்னாடி வச்சிருக்காரு. அந்த நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். 27 நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா, 28வது நட்சத்திரம் ஒரே ஒரு நாள் 27 நாளுக்கு அப்புறம் தான் வரும் நமக்கு அந்த நட்சத்திரம். சோ இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று நம்மளுடைய நியாயமான சங்கல்பம், ரொம்ப நாள் நடக்க முடியாத சங்கல்பம் எதுவாக இருந்தாலும் நீங்க வேண்டும் போது நம்மளுடைய புண்ணிய சக்திக்கு ஏற்ப கடவுள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார். அது என்னன்னா புண்ணிய சக்தி. கண்டிப்பா புண்ணிய சக்தின்றது ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யக்கூடிய அன்றாட நாட்கள்ல செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியம் தான் நமக்கான புண்ணிய சக்தியாக மாறும். சோ கெட்ட கர்மாக்களோட தான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனித பிறவி எடுத்துட்டு வரும். நம்மளோட கர்மாக்களை அழிப்பதற்காக தான் மனித பிறவின்றது இருக்கு. அப்போ இந்த கெட்ட கர்மாக்களை அழிப்பதற்கு நம் டே டு டே, அதாவது அன்றாட நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய நல்ல கர்மாவை நல்ல புண்ணியங்களை நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ளும் போதுதான் நம்மளோட கெட்ட கர்மான்றது அழியும். இதுதான். அப்போ நம்மளோட புண்ணிய சக்திக்கு ஏற்ப கண்டிப்பா நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்தும் எவ்வளவு சீக்கிரமா நம்மள சென்றடையுதுன்றதான் விஷயம். அதற்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்பவே உதவுமா. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்று உங்களுடைய நியாயமான வேண்டுதலையும் நியாயமான கோரிக்கையும் நீங்க வைங்க, கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப கிருஷ்ணரை மட்டும்தான் வணங்கணுமான்னு நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வணங்கலாம், உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கலாம், உங்களுடைய நீங்க யாரெல்லாம் பிரதானமா வணங்குறீங்களோ அவங்கள வணங்கலாம். இந்த பிரபஞ்சத்திற்கிட்ட கூட நீங்க வேண்டுதலை வைக்கலாம், கிருஷ்ணர்கிட்டையும் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரத்தையோட துதிய சொல்லியும் நீங்க வணங்கும் போது கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய புண்ணிய சக்திக்கு ஏற்ப நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல் நடந்தே தீரும். இதற்கான சான்று நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. என்கிட்ட ஜாதகம் பாக்குறவங்க நான் வச்சிருக்க குரூப்ல நிறைய பேர் நமக்கான இதற்கான மெசேஜஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் இந்த பதிவை கொடுக்குறேன். வருகிற மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வருது. அந்த நாள் அன்று நீங்க கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு எல்லாரும் வீட்டுலதான் இருப்போம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப விரதம் இருக்கணும், இது பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு பிளேட்ல, அது சில்வர் பிளேட் கிடையாது, ஒரு பித்தளை பிளேட்டோ இல்ல பாக்கு மட்டை பிளேட்டோ இல்ல வாழையில விரிச்சுக்கோங்க. அதுல 2 நெய் தீபம் ஏத்தி வச்சு சுத்தி பூ முடிஞ்சா வச்சுக்கோங்க, இல்ல ஒரே ஒரு பூ வச்சுட்டு
ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்க உங்களுடைய வேண்டுதல் நியாயமான கோரிக்கை அந்த பவர்ஃபுல் மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் நீங்க வைங்க உங்க வேண்டுதலை. கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவும் நம்மளுடைய குலதெய்வமும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். இந்த விளக்கு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க மீன்ஸ் இந்த வேண்டுதல் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க குலதெய்வத்தை வணங்கிக்கணும். இதற்காக நான் வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னு வணங்கிட்டு அதற்கப்புறம் இந்த அபிஜித் துதியும் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். அந்த அபிஜித் துதி சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, முடியலையா ஓம் போட்டுக்கோங்க, அபிஜித் போட்டுக்கோங்க, போற்றி போட்டுக்கோங்க. எப்பயுமே சிம்பிளா நமக்கு என்ன வருமோ அதை நீங்க சொல்லுங்க. ஏன்னா மந்திரத்தையும் உச்சாரணம் சொல்றது தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதோடைய எதிர்வினையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால முடியலன்றவங்க நீங்க ஓம் போட்டுட்டு அபிஜித் போட்டுட்டு துணை அப்படி போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களோட குலதெய்வத்தோட பேர் சொல்லிக்கங்க, இல்ல உங்களோட இஷ்ட தெய்வ பேரை சொல்லிக்கங்க. நான் எப்பயுமே என்ன பண்ண 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் முருகா போற்றி, ஓம் சரவணா பவ போற்றி இதேதான் சொல்லிட்டு இருப்பேனே தவிர இது மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ். அந்த 24 நிமிடம் மட்டும் நீங்க உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு யாரிடமும் பேசாம எந்த நெகட்டிவ் தாட்ஸும் இல்லாம யாரையும் குறை சொல்லாம திட்டாம உங்களுடைய அந்த என்ன வேண்டுதலோ அதுலயே உங்களுடைய கவனம் இருந்து செய்யுங்க. இந்த வாட்டி வர்றது ஞாயிற்றுக்கிழமை இல்ல மத்த நாள் ஏதாவது ஒரு கிழமையில வருதுன்னா நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த நீங்க இருக்கிற இடத்துலயே அமர்ந்து நீங்க மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் மட்டும் ப்ரே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட புண்ணிய சக்திக்கு ஏற்ப சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுமோ நிறைவேறும். இது எங்க வேணாலும் இருந்து பூஜை பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ல இல்ல காலேஜ்ல இல்ல வேலைக்கு போற இடத்துல இல்ல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ப்ரே பண்ணலாம். 24 நிமிடம் அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் டைம் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்றேன், பயன்படுத்திக்கங்க. இந்த அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி கணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தோட 4ஆம் பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தோட முதல் பாதத்துக்கு நடுவுல வரக்கூடிய அந்த 24 நிமிடம். அதாவது உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தோட கடைசி 12 நிமிஷமும் திருவோணம் நட்சத்திரத்தோட 1ஆம் பாதத்தோட முதல் 12 நிமிஷமும், அதாவது ஒரு நாழிகை. 24 நிமிடம்ன்றது ஒரு நாழிகை. அந்த ஒரு நாழிகையே நம் மனசுல நம்ம வச்சிருக்கக்கூடிய வேண்டுதலை வைக்கும் போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கண்டிப்பாக எவ்வளவு சீக்கிரமா கொடுக்குமோ கொடுக்கும். நான் இதே மாதிரி வேற ஒரு பதிவுல உங்களை சந்திக்க. நன்றி, வணக்கம்.